தஞ்சாவூரில் இரவு 10 மணியை கடந்தும் பரப்புரையில் ஈடுபட்டதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் பனகல்கரிடம் அருகே வியாழக்கிழமை இரவு பிரச்சாரம் மேற்கொண்ட சீமான் இரவு 10 மணியை கடந்தும் பேசியதாக புகார் எழுந்தது. அப்போது பரப்புரையை முடித்துக் கொள்ளும்படி காவல்துறையினர் கூறியதால் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக சீமான் மற்றும் தஞ்சாவூர் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கிருஷ்ணமூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திமுக அரசுக்கு எதிர்மறை வாக்குகள் அதிகரித்து வருவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைத்து மாநிலங்களுக்கும் ஏற்றவாறு தொகுதி மறுவரையறை செய்யும் போது அது முறையாக இருக்கும் என்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு தமிழகத்தில் மிக பிரகாசமாக இருக்கிறது. எதிர்மறை வாக்குகள் மக்கள் விரோத திமுக அரசுக்கு அதிகரித்து கொண்டு போகிறது. எதிர்மறை வாக்குகள் எல்லாம் எங்களுக்கு வருவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கிறது. பண்ருட்டி தொகுதி விசிக வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் நெல்லிக்குப்பத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பேன் என உறுதியளித்தார். வழிநெடுகிலும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.